அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் எண்ணெயை வைக்கலாமா, அப்படி வச்சா நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உப்பு மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுதுங்க. அதனால தான் உப்பை ஒரு பால் காய்ச்சிக்காக இருக்கட்டும், இல்லை எதுக்காக இருக்கட்டும், உப்பு நம்ம கொண்டுட்டு போகிறோம். அப்போ நீங்கள் உப்பு கொண்டுட்டு போய் வைக்கும்போது அது அந்த அளவுக்கு அவங்களோட வீட்டில் லட்சுமி கடாட்சியமும் பணமும் பெருகுன்றது தாங்க ஐதீகம். அண்ட் உப்பை நீங்கள் எந்த அளவுக்கு வீட்டில் அதிகமாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணமழை உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கல்லுப்பை வச்சு நீங்கள் பண்ணுற பரிகாரங்களோ வழிபாடுகளோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிறையவே கை கொடுக்குங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது தாங்க இந்த கல்லுப்பு. முடிஞ்ச வரைக்கும் சமையலுக்கு கல்லுப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. கல்லுப்பு நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக உங்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அண்ட் நம்ம குடும்பத்தில் சந்தோஷமும் சரி பணமும் சரி எப்பொழுதுமே நிறைஞ்சி இருக்கணும்னா நீங்கள் கல்லுப்பை தாங்க யூஸ் பண்ணணும். அது தாங்க ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட கல்லுப்பை நம்ம அடுப்படியில் எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அடுப்பு எந்த திசையில் இருக்கணும் வாஸ்து சாஸ்திரப்படினா, கிழக்கு திசையில் மேற்கு பார்த்த மாதிரி அடுப்பு இருக்கணுங்க. அது தாங்க கரெக்டான வாஸ்து சாஸ்திரப்படி உண்மை. நீங்கள் கிழக்கு திசையில் மேற்கு பார்த்த மாதிரி அடுப்பு இருக்கணுங்க. ஏன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் சமைக்கும்போது உங்கள் அடுப்படியிலையும் சரி உங்கள் மேலேயும் சரி சூரிய கதிர் விழுகிறது மூலமாக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி சூரிய கதிர் விழுகிற மாதிரியான நம்ம அடுப்பு அமைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் செல்வத்துக்கும் பணத்துக்கும் ஒரு நாளும் குறைவுன்றதே இருக்கவே இருக்காதுங்க. அப்படி அமைஞ்சிருக்கிற அடுப்படியில் நீங்கள் கல்லுப்பை உங்களோட வலது பக்கத்தில் வலது மூலையில் அடுப்படியோட வலது மூலையில் வைங்க. ஒருபோதும் கல்லுப்பை தரையில் வைக்கக்கூடாதுங்க. இல்லை எங்கள் வீட்டில் செல்ஃப் இல்லையே நாங்கள் எப்படி வைக்கிறதுன்னு சொன்னால், கல்லுப்பு மகாலட்சுமிக்கு அம்சமாக கருதப்படுதுங்க. அதனால் நீங்கள் தரையில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டை கூட நீங்கள் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வையுங்க. அதே மாதிரி உப்பு ஜாடிக்கு அந்த தட்டு வைக்கிறீங்க இல்லையா, தட்டுக்கும் கீழே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே அந்த உப்பு ஜாடியை நீங்கள் வைக்கிறது மூலமாக உங்கள் வீட்டில் பணம் அதிகமாக தங்கும், லட்சுமி கடாட்சியம் அதிகமாக இருக்கும்ன்றது ஒரு ஐதீகங்க. அதனால ஒரு தட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு ரூபா நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் உப்பு ஜாடியை வைங்க. கல்லுப்பை பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கக்கூடாதுங்க. எப்பயுமே கல்லுப்புன்றது ஜாடியில் இல்லை பீங்கான் கிண்ணங்களில் இப்படி இதில் தாங்க இருக்கணும். அதனால் பிளாஸ்டிக் டப்பா கண்டிப்பாக வைக்கவே கூடாது. குறைய அதை நிறச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா உப்பு குறையாமல் இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் செல்வமும் அதிகமாக சேரும்ன்றது ஒரு ஐதீகங்க. உப்பு ஜாடியை செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாட்கள்லையுமே சுத்தம் செய்யக்கூடாதுங்க. ஏன்னா உப்பு மகாலட்சுமிக்கு சமமானதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட மகாலட்சுமி ரொம்பவே வாசம் பண்ணுறது வெள்ளிக்கிழமை. அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அந்த ஜாடியை க்ளீன் பண்ணுறது மூலமாக மகாலட்சுமி உங்கள் வீட்டை விட்டு, அதாவது பணத்தை அதிகமாக நம்ம இழக்க தான் நேரிடுமே தவிர நமக்கு சேராதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்ற நாட்களில் நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. வெள்ளி செவ்வாயில் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுனா நமக்கு பண வரவு அதிகமாகாது, குறைய தான் செய்யும். உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் தாங்க எண்ணெயை வைக்கணும். ஏன் மேம் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் எண்ணெயை வைக்க சொல்கிறீங்க, தனியாக வச்சா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் எண்ணெயை வைக்காமல் நீங்கள் தனியாக வைக்கிறது மூலமாக உங்கள் வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் குடும்ப உறவுகளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே அதிகமாக விரிசல் ஏற்படும், அதிகமான சண்டை சச்சரவு ஏற்படுங்க. அதனால் எப்பயுமே உப்புக்கு பக்கத்தில் எண்ணெயை வைங்க. எண்ணெயையும் உப்பையும் தனித்தனியாக வைக்காதீங்க. அது நம்ம கணவன் மனைவிக்குள்ளே அதிகமான விரிசல்களை ஏற்படுத்தும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.